இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைன் மூலிமா நம்ம ஆண்டவர் சந்தோஷமாய் நம்ம ஆண்டவர் துதிப்போம், ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம், ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நம்ம பலப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவர் ஜெபிப்போம். இந்த நல்ல நேரத்திலே நம்ம நல்ல மாலையை நம்ம பயன்படுத்தி நம்ம ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் நம்ம வாய்கள் திறந்து சத்தமாக ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை, சோஸ்தரிக்கிறோம் இயேசுவே ராஜா, சோஸ்தரிக்கிறோம் இயேசப்பா, சோஸ்தரிக்கிறோம் இயேசப்பா, சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே, சோஸ்தரிக்கிறோம் தேவனே, சோஸ்தரிக்கிறோம் இயேசுவே ராஜா, சோஸ்தரிக்கிறோம் இயேசப்பா, சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே, சோஸ்தரிக்கிறோம் தேவனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus Christ. Thank you our Father in heaven. Thank you Holy Spirit. Thank you Lord Jesus Christ. நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே. உங்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்க இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கண்மணி போல எங்களை பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிதாவே. எங்களுக்காக சிலுவையில் மரித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்களோட வெளியேற ரத்தத்தை சிந்தனுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. மூன்றாம் நாள் உயரத்திலிருந்து இலவசமாய் கிருபையால் எங்களுக்கு ரட்சிப்பு தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி இயேசுவே ராஜா, நன்றி இயேசப்பா. எங்களை கைவிடாத தேவன் நீங்க தான் இயேசுவே ராஜா. உண்மையை நாங்கள் ஆராதிப்போம், உயரோட நாட்களெல்லாம் உன் நாமத்தை சொல்லி சொல்லி உண்மை துதிப்போம் இயேசப்பா. ஓ லார்ட் ஜீசஸ், உண்மை போல ஒரு தெய்வம் இல்லை இயேசப்பா. எங்களோட வாழ்க்கையிலே நீங்க அன்பு செலுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்க மேல அக்கறை காமிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே. இயேசுவே எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்களை உயர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. எங்க வேலைகள் நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம், எங்களோட பெற்றோர்கள் நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ இயேசப்பா, நல்ல சுகத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ரத்தத்தை எங்க மேலே ஊற்றி நல்ல சுகத்தை நீங்க தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நல்லா வாய்கள் திறந்து அரைக்க செய்வோம். ஓ அந்த ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தின் மூலியமா நம்ம வாழ்க்கையிலே ஒரு விடுதலை நாங்கள் காண செய்ய முடியும். அந்த ரத்தத்தின் மூலியமா எங்களோட வாழ்க்கையிலே பரிசுத்தமா நாங்கள் வாழ முடியும். ஓ அந்த ரத்தத்தை விசுவாசிங்க, எல்லாம் நோய்களும் தீரும் இயேசுவே. உங்க ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி இயேசுவே ராஜா, நன்றி இயேசப்பா. சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே, சோஸ்தரிக்கிறோம் பரிசுத்தாவினவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தாவினவரே நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். ஓ இந்த ஆத்மாக்காக நம்ம ஜெபிப்போம், பொது ஆத்மாக்காக ஜெபிப்போம். அந்த அழிந்து போன ஆத்மாவுக்காக நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஜெபிப்போம். உங்க தெரிந்தவருக்காக ஜெபிங்க, ஓ உங்க சொந்தக்காரங்க ஜெபிங்க. ஓ they are so precious, every soul is so precious. ஓ எல்லா ஆத்மா ஆண்டவர் பார்வையில் ரொம்ப வெளியேறமா பெற்றல் இருக்குது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். பிசாசோ அந்த ஆத்மாக்காகத்தான் வஞ்சிக்கிறான். அந்த ஆத்மாக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் நாமத்தை அந்த ஆத்மா சொல்லணும். அவங்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோட அன்பை அவங்க ருசிக்கணும், ஆண்டவரோட கிருபை அவங்க பார்க்கணும் அவங்களோட வாழ்க்கையை. அதுக்காக நம்ம ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்ம தெரிந்த எல்லா நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம், உற்றா உணவருக்காக ஜெபிக்கிறோம். ஓ நம்ம வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். யார் யார் உண்மையை அறிந்து கொள்ளணும். Oh, we pray that you will come into their life. Lord Jesus, I pray you open their heart, oh, open their mind, open their thoughts to receive you in their life, Lord Jesus. இயேசப்பா, நம்ம தெரிந்த நண்பர்களாக ஜெபிக்கிறோம். அவங்களும் உண்மை அறியணும், அவங்களும் வாழ்க்கையிலே அர்ப்பணிக்கிறோம் இயேசப்பா. We pray Lord and commit every one of our family members who is not saved. யார் யார் இன்னும் உங்களை தெரிந்து கொள்ளலும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவங்களும் உங்களை நேசிக்கணும், அவங்களும் உங்களை கூப்பிடணும், அவங்களும் உண்மை நேசிக்கணும். நன்றி கர்த்தாவே இயேசப்பா. எங்களோட வாழ்க்கையிலே ஆயிரமா நன்மைகள் நீங்கள் செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இயேசுப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ் ஆல் தி blessings that you bestowed upon us. எல்லா நன்மைகளும் நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். நன்மைகள் அன்னாடிக்கும் ஆண்டவர் நன்மைகள் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம காலையில் எந்திரிக்கிறோமோ அது ஒரு நன்மைகள் நம்ம கிடைக்குது. எவ்ரிடே we woke up, that's a blessing in our life. அன்னாடிக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது, அது ஒரு நன்மை. அன்னாடிக்கும் போடுறதுக்கு ஒரு உடை நம்மளுக்கு இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. தங்குற ஒரு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காரா, அது நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நன்மைக்காக நன்றி செலுத்துங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரோட நன்மைக்காக நம்ம சந்தோஷமாய் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணுகினோம் எங்களை சூழ்ந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் அன்பு கூர்ந்ததுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஹல்லேலூயா. காலை மாலை எல்லாம் வேளையும் என்னை நடத்தும் ஆண்டவர் கரங்களை நம்ம காப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நன்றே. தேவை பெருகு போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லாம் நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நம்ம நடந்து வேலையிலும் ஆண்டவர் கரம் நம்ம மேலே இருந்து அவர் நம்மளை வழி நடத்துவார். ஆமென். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் ஆண்டவர் ஒரு கரம் நம்ம மேலே இருக்கும்போது ஒன்றுக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம விசுவாசிப்போம், தொடர்ந்து நம்ம ஆண்டவர் துதிப்போம், நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா.
மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை நீக்கும் உம் கரங்கள் நண்டே. வாடி நின்ற வேலை மாட்டிடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணுகினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணுகினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இயேசப்பா, உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லையா கர்த்தாவே. எங்களோட வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் செஞ்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நல்ல சுகத்தை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ அண்ணாடிக்கும் எங்களுக்கு உணவு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ அண்ணாடிக்கும் ஓ எங்களை கண்மணி போல பாதுகாத்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஓ எங்களோட வாழ்க்கையில் எப்போதும் உங்கள் நன்மைகள் நாங்கள் பார்க்க செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உண்மை நாங்கள் உயர்த்துவோம் இயேசப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீங்கள் கைவிடாத தேவன் நீங்கள் தான் இயேசு ராஜா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி இயேசப்பா. ஓ சோஸ்திரிக்கிறோம் தேவனே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேங்க்யூ ஸோ மச் ஜீசஸ். ஓ நன்றி இயேசப்பா. எங்களோட வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் அக்கறை காமிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை கைவிடாத தேவன் நீங்கள் தான் இயேசப்பா. ஓ எங்களோட வாழ்க்கையில் எல்லாம் வாக்குரைத்தவரை நீ உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம் இயேசு ராஜா. நன்றி கர்த்தாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி ஆவியானவரே. கொஞ்ச நேரம் நல்லா சத்தமாக வீட்டில் ஓ அன்னி பாஷை பேசுங்க. ஓ ரேபா காராலா ஷலா பராபா ராபோ ரூபா ரேபா ரேபா காராலா ஷலா கேரேலே ஷலோ சோலோ புரு புரு பரிபா ரேபா காராலா ஷலா பராபா ராபா ரூபா ரிபா ரேபா காராலா ஷலா சலா பராபா ரூபா ரிபா கேரேலா ஷலா சலா பராபா ரூபா ரிபா. நல்ல ஆவில நிரம்பி நல்லா சத்தமாக ஜெபிங்க. நல்ல சத்தமாக அந்நிய பாஷை பேசுங்க. ஓ பரிசுத்த ஆவியானவரை நம்புங்க. ஆவியானவர் மூலியமா நம்ம வாழ்க்கையிலே எல்லாமே சாதிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் போது ஒன்றுக்கும் நாங்கள் பயப்படவே தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் போது ஒன்றுக்கும் நம்ம கவலையே பட தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்குள்ளே உலகத்தை ஜெயித்தவர் இருக்கிறார். ஹல்லேலூயா சோஸ்திரிக்கிறோம். ஓ ரேபா காராலா ஷலா பராபா ரூபா ரிபா ரிபா காராலா ஷலா சலா ரூபா ரிபா ரிபா காராலா பராபா ரூபா ரிபா ரிபா காராலா ஷலா பராபா ரூபா ரிபா ரிபா காராலா சலா ஷலோ போரோ போரோ பல்லினி முருலா தெரேலா ஹலோ கோரலா ஷலே போருமா ரிபா காராலா ஷலா சலா ரூபா ரிபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் வீட்டில் எப்போ நிரப்புங்க உங்கள் அபிஷேகத்தினால் மூலியமா எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே ஜெயிக்க முடியாது ஆவியானவரே. நீங்கள் இல்லாமல் நாங்கள் தோத்துத்தான் போவோம் ஆவியானவர். நீங்கள் இல்லாமல் நாங்கள் சோர்ந்து போவோம். உமக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. எங்கள் கூட எப்போதும் இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பலப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாது மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, எங்க பேச்சு இல்லை, எங்க சொல்லில்ல, எங்க செயலில், எங்க மூச்சில் நீங்க எப்பொழுதும் கலந்து இருக்கணும். தேங்க்யூ ஸ்பிரிட். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. சொல்லுவோம் மறுபடியும் நம்ம பேச்சில. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாது மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. பரிசுத்தாவியானவரே, நன்றி சொல்லுகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விதவுட் யூ வி ஆர் நத்திங். ஆவியானவரே, நீங்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உயர்ந்த நாட்கெல்லாம் உண்மை மட்டும் நாங்கள் நம்புகிறோம். ஆவியானவரே, நீங்கள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை வறுமையாக இருக்கும். ஆவியானவரே, நீங்கள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை சோர்ந்து போகும். ஆவியானவர், நீங்கள் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் தூரத்தே இருப்போம். ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி பரிசுத்தாவியானவரே.
அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செய்தில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. மறுபடியும் சொல்லுவோம். பேச்சில, என் பேச்சில, என் சொல்லில, என் செய்தில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. Thank you Holy Spirit. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்தாவியானவரே. Thank you Holy Spirit. Give you all the praise. எல்லாம் துதியும், எல்லாம் கனமும், எல்லாம் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட தேவைகள் எல்லாமே நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் மூலியமா எங்களோட வாழ்க்கையை நீங்கள் செழிப்பாததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் மூலியமா எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஓ, நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். ஓ கொண்டு இயேசுப்பா எங்கள் கூட எப்போதும் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வேலை இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கும் போதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிரசனத்தை இப்போதும் எங்களை மூடுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ மேகம் போல உங்கள் பிரசனம் முன்னுக்கு போகும்போது ஒன்றுக்கும் நாங்கள் பயப்படவே தேவையில்லை சப்பா. Thank you for your mighty presence. Let your presence always go ahead of us. ஓ இயேசுப்பா, உங்கள் பிரசனம் எங்களை வழிநடத்தும். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. Jesus hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். ஆமென். பிதாவே, இந்த அருமையான இரவு வேளையிலும் ஆண்டவரே, இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே ஆண்டவரே ஒரு முழுமையான விடுதலையை நீர் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் இருக்கிற அந்த கொரோனா வைரஸ் வியாதியிலிருந்து ஒரு மகா பெரிய ஒரு பலத்த விடுதலை அந்த தேசம் காண போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அமெரிக்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் சுகத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த தேசம் சுகத்தை காண்பதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த தேசத்தில் ஒரு ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற எல்லா வைரஸும் ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்புக்குள்ள கடந்து வரும்படியாக இந்த இரவு வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மற்ற தேசங்கள், பாதிக்கப்பட்ட தேசங்கள், இந்த பாதிப்பினால் வேலையை இழந்திருக்கிற, பொருளாதாரத்தை இழந்திருக்கிற, வறுமையில இருக்கிற மக்கள்கள், இவர்கள் எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக இந்த ராத்திரி வேளை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலப்படுத்துகிற கரம், ஆறுதல் படுத்துகிற கரம், தேற்றுகிற கரம், உயிர்ப்பிக்கிற கரம், ஜீவனை அருளுகிற கரம் ஆண்டவரே, இந்த வைரஸ்னால வியாதினால பாதிக்கப்பட்ட பட்டணங்கள்ல, கிராமங்கள்ல, தேசங்கள்ல ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடும்படியாக இந்த ராத்திரி வேளை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, பட்டினியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த இரவு வேளையில வறுமையின் கோட்டில் அவதியில அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். வறுமையினாலே பாதிக்கப்பட்டவர்கள், ஒருவேளை உணவுக்கும் பாதிக்கப்பட்ட நிலையிலே மிக மோசமான சஞ்சலமான காலங்களை கடந்து போகிறவர்களுக்காக ஜெபிப்போம்.
கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார், நிறைவான ஒரு ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நிறைவில் வாழ்கிற பிள்ளைகள், குறைச்சல்ல இருப்பவர்களை நாம் நினைத்து பார்த்து ஜெபிப்போம். அவர்களுடையதான குடும்பங்கள், குழந்தைகள், அவஸ்தைகள், அவர்கள் கடந்து போகிறதான பட்டினியான நிலைகள், இவையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, உபகாரங்களை கர்த்தர் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி, அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோமாக. ஆண்டவரே, பட்டினி கிடக்கிற பிள்ளைகள், குழந்தைகள், வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிற தேசம், பட்டணங்கள், கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. ஆண்டவரே, இவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, ஒரு பெரிய மாற்றத்தை அப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வைரஸ் பாதிப்பினாலே பொருளாதார வீழ்ச்சியை கண்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் அற்புதமாய் மீண்டுமாய் எழும்பி நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வீடுகளை இழக்காதபடி, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை, இருந்த வாழ்ந்த நல் சுக வாழ்வை அவர் இழந்து விடாதபடிக்கு, ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து விடுமோ என்ற பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த இழப்புகளும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு வரவே நீர் அனுமதிக்க மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் வேலியிட்டு பாதுகாத்து கொள்வீர் நம்புகிறோம். விழுந்தாலும் எழுந்து நிற்க நீர் எங்களுக்கு பலனை அருளுவீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் இழந்ததெல்லாம் மீண்டுமாய் பெறுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற தேவன் நீர் நிச்சயமாகவே அப்பா எங்களுக்கு கட்டாயம் ஆண்டவரே நீங்க நன்மையை செய்வீங்க ஆண்டவரே. கட்டாயம் எங்க ஜெபத்தை நீங்க கேட்டு பதில் கொடுப்பீங்க கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. இந்த இரவு வேளையில ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற, எங்க திருச்சபையில இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்த நபர்கள், அவர்கள் கடந்து போகிற போராட்டங்கள், அவர்கள் கடந்து போகிற வியாதியின் காலங்கள், அவையிலிருந்து யெகோவா ராஃபா ஒரு சுகத்தை கட்டளையிடுவீராக. அவர்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அவர்களுக்குள்ள இருக்கிறதான வலிகள் மறைந்து போகட்டும். அவர்களுக்குள்ள இருக்கிறதான சஞ்சலங்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, எங்க வீட்டிலும் ஒரு தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எங்களுடைய வீடுகளில் ஒரு தெய்வீக சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் சுகமாய் வாழ, உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் சுகமாய் வாழ எங்கள் மீது ஒரு தெய்வீக சுகத்தை நீங்க வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்க சரீரத்துக்குள்ள எந்த வியாதிகளும் வராதபடி, எங்க சரீரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடி இயேசுவின் ரத்தம் எங்களுடைய சரீரத்தை மூடி இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் வீட்டை மூடி இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் பிள்ளைகளை மூடி இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் பெற்றோர்களை மூடி இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் உடன் பிறந்தவர்களை மூடி இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் உறவினர்களை மூடி இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் திருச்சபை மக்களை மூடி இருப்பதாக. இயேசுவின் ரத்தம் எங்கள் நண்பர்களை மூடி இருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை உணர்ந்திருக்கிறபடினாலே இந்த ராத்திரி வேளையிலும் அந்த ரத்தத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சிலுவையில் எங்களுக்காக எங்கள் தேவன் சிந்தின ரத்தத்தினாலே, சிலுவையில் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே ஒரு பெரிய சுகத்தின் பாதுகாப்பு, ஒரு பெரிய விடுதலை எங்கள் மீது எப்பொழுதும் அமர்ந்திருப்பதாக. ஆண்டவரே, இந்த இரவு வேளையில எங்க வீட்டை சுற்றிலும் நீர் வேலியிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வியாதியிலே படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கு இருக்கிற ஹார்ட் வியாதி, அவர்களுக்கு இருக்கிறதான கிட்னி வியாதி, அவர்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வியாதிகளும் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, இடைபெறுங்க. எங்க தேசத்திலும் இந்த கொரோனா வைரஸ் ஒரு விடுதலை பாதுகாப்பை நீர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் பலன் அடைய, எங்களுக்குள்ள ஜீவன் கடந்து வர, எங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் கடந்து வர நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி இந்த இரவு வேளையில் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆதாரமான வசனம் சங்கீதம் 85:12. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை செய்வார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். Hallelujah. Psalm 85:12 says, God will give good things to you and the land also will be fruitful, will yield the fruits என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம்.
எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2020 ஆண்டு 8 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். இந்த 8 மாதங்களும் இந்த கொள்ளை நோயாகிய கொரோனா வைரஸ் மூலமாக உலகமெங்கும் பாதிக்கப்பட்டு, அரசாங்கங்கள் பாதிக்கப்பட்டது, பொருளாதாரம் சீரழிக்கப்பட்டது, வேலைவாய்ப்பு இழந்து போனார்கள், பிள்ளைகள் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, சபைகளை நடத்த முடியவில்லை, பணப்பற்றாக்குறை, பலவிதமான நெருக்கடிகள், இதனால மன அழுத்தங்கள், வீட்டிலே பிரச்சனைகள், பல இடங்களிலே பிரச்சனைகள், சோர்வுகள், டிப்ரெஷன், டிசப்பாயின்மெண்ட், இப்படியெல்லாம் உலகமெங்கும் இந்த 8 மாதங்களாக பல தீமைகளை நாம் கண்டுவிட்டோம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார். அதே வேளையிலே பல நெருக்கடிகளை ஒவ்வொருவருமே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலே கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த செப்டம்பர் மாதத்தில் கடந்த மாதங்கள் எல்லாம் தீமைகளை அனுபவித்து விட்டீர்கள், ஆனால் இன்றைக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நான் நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு நன்மைகளை தருவேன் என்று சொல்லுகின்றார். இதுல 2வது பாகமாக என்ன சொல்லுகின்றார்? நம்முடைய தேசமும் தங்களுடைய பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேசங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் வாழ்கிற இந்திய தேசமோ அல்லது அமெரிக்க தேசமோ மேற்கத்திய தேசமோ குடியுரிமை பெற்று நாம் வாழ்கிற எந்த தேசங்களில் நீங்கள் வசித்தாலும் அந்த தேசங்கள் இனிமேல் தங்கள் பலனை கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு காலமாக பலனை கொடுக்க முடியாமல் பல நஷ்டங்கள் ஏற்பட்டது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது, வேலை வாய்ப்பின்றி வருமான குறைவாக பல பிரச்சனைகள் குடும்பங்களிலே, கணவன் மனைவிக்குள்ளே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட போராட்டங்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை நீங்கள் கண்டுவிட்டீர்கள். ஆனால் இந்த தேசம் இனிமேல் தன் பலனை கொடுக்கும் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். 8 மாதங்களாக தீமையே கண்டுவிட்டோம், கர்த்தர் இனிமேல் எங்க நன்மை செய்ய போகிறார் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் நல்லவன், அதனால நான் நன்மைகளை செய்வேன் என்று சொல்கிறார். நன்மைகள் என்று சொல்லும் பொழுது என்ன? அதாவது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வீடு வேண்டும், நமக்கு வருமானம் வேண்டும், நமக்கு ஒரு வாகனம் வேண்டும், நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேண்டும். இவைகள் தான் நன்மையானவை, நல்லவைகள். இதற்கு மேலாக நாம் பேராசைப்பட்டு எனக்கு மெர்சிடிஸ் கார் தான் வேணும், பெரிய பங்களா வேணும், பல ஏக்கர் நிலம் வேணும் என்று கேட்பது அது நம்முடைய பேராசையை குறிக்கிறது. ஒருவேளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை, யோபுவை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். பூமி தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று கூட நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்தான். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் மூலமாக அடியேன் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய அடிப்படை தேவைகளை, நமக்கு தேவையான, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு தேவையானவைகளை, அந்த நன்மையான காரியங்களை, நல்லவைகளை கர்த்தர் நிச்சயம் தருவார் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் உற்சாகப்படுத்தி நமக்கு சொல்லுகின்றார். இதற்கு நன்மைக்கு எதிரான பதம் என்ன? தீமை. தீமையை நாம் கண்டிருக்கலாம், தீயவர்கள் நம்மை நெருக்கி இருக்கலாம், நம்மோடு கூட போராடி எதிர்த்து நின்றிருக்கலாம். அந்த தீயவர்களையும் நான் காண விட மாட்டேன், நல்லவர்களை, நன்மையானவர்களை உங்களுக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஏனென்றால் நாம் வணங்குகிற, ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நன்மையின் தேவன், அவர் நன்மைகளை தருகிற தேவன். யாக்கோபு 1:5 நாம் வாசிக்கும் பொழுது, நன்மையான எந்த ஈவும் பரலோகத்திலிருந்து வருகிற ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம். அல்லேலூயா. ஆக அந்த நன்மைகளை கொடுப்பதற்காக தான் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தீயவர் அல்ல, தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லி ஆபகுக்கு தீர்க்கதரிசி அவர் எழுதியிருக்கிறார். நாம் வாசிக்கலாம். ஆபகுக்கு தீர்க்கதரிசியில அவர் தீமையை காணக்கூடாத சுத்த கண்ணன் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியவன். ஆபகுக்கு 1:13 அவர் தீமையை பார்க்க சகிக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில தீமை நடந்து கொண்டிருக்கிறதா, அதை பார்த்து அவர் சகித்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. ஆனால் ஏன் தாமதமாகுது என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம், நாமும் கேட்கலாம். ஆனால் அவருடைய நேரத்துல, அவருக்கு சித்தமான வகையில, பிரியமான வகையில நிச்சயமாக நன்மையை உங்களுக்கு தருவார். சோர்ந்து போக வேண்டாம், ஏமாந்து போக வேண்டாம், தோல்வி மனப்பான்மை வேண்டாம், தற்கொலை எண்ணங்கள் வேண்டாம். ஆக எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் நன்மையானது இந்த நாட்களிலே அவர் தருவார். சரி, முக்கியமாக நம் உலக பொருட்களுக்காக தான் நன்மைகளை நாம் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு கார் வேணும், நல்ல புது வீடு வேணும், சொந்த வீடு வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும், நல்ல பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை நாம் நன்மைகளாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே வேளையில
எல்லாவற்றுக்கும் மேலாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கும் எனக்கும் மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்திருக்கிறார். ஜாதி மதமற்ற எல்லா மக்களுக்கும் செய்திருக்கிறார். அது என்னையா நன்மை என்று நீங்கள் கேட்கலாம். அதுதான் பூலோகத்திலே அந்த பரலோக தேவன் இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக மனுக்குலத்திற்காக அவர்கள் ஒருவரும் கெட்டு போய் நித்திய மரணத்திற்கு நரகத்துக்கு போகாதபடிக்கு பூமியில இறங்கி வந்து மனிதனாய் அவதரித்து தன்னுடைய இன்னுயிரை தந்து தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு தூய இரத்தத்தை ஈந்து அவர் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து பரலோக வாழ்வு, நித்திய வாழ்வு, கவலை, கண்ணீர், துக்கம், கொரோனா வைரஸ் இல்லாத ஒரு நித்திய ராஜ்யத்திற்கு நமக்காக இந்த பூமியிலே வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாரே, பாவத்திலிருந்து நம்மை மீட்டாரே, சாபத்திலிருந்து நம்மை மீட்டாரே, நித்திய மரணத்திலிருந்து நம்மை மீட்டாரே, அந்த நன்மைதான் எல்லா நன்மைகளை விட பெரியது. ஹல்லேலூயா. ஆமெனுக்கு பிரியமானவர்களே, அந்த நன்மையை வழங்குவதற்கு கூட இந்த நாளிலே காத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ரட்சிப்பு என்கிற நன்மையை, பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்கிற நன்மையை, நித்திய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய அந்த உரிமையை பெற்றுக்கொள்ளாத யாராவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவங்களை இயேசுவின் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட மனிதராக மாறுகிறீர்கள். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுகிறீர்கள். கிறிஸ்துவ குடும்பத்திலே பரம்பரையாக பிறந்தால் மட்டுமே நாம் பரலோகத்துக்கு போய்விட முடியாது. கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லாதவனோ யாரெல்லாம் இயேசு எனக்காக இந்த பூமியிலே வந்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவத்தை கழுவதற்காக என்னை நரகத்திற்கு போக விடாதபடிக்கு நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே இரட்சகராய் மனிதனாய் அவதரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். ஒரு புதிய வாழ்க்கையும் இப்பொழுது கொடுத்திருக்கிறார். அது இல்லாம நித்திய வாழ்க்கை, நான் இன்றைக்கு மரித்தாலும் ஆண்டவரோடு நித்திய வாழ்க்கை வாழப்போகிறேன் என்ற ஒரு அருமையான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் பெரிய நன்மையை பெற்று விட்டீர்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆபகு தீர்க்கதரிசி விதமாக அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், ஆட்டு மந்தையில கிடாக்கள் இல்லாவிட்டால் போனாலும் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய ஒன்றுமே எனக்கு இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றார். ஏன்னா கர்த்தர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர் ரட்சிக்க வருகிறார் என்று சொல்லி யோபு பக்தன் கூட சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் திரும்பவும் வருவார், என் சொந்த கண்களை காணும் என்று சொல்லுகின்றார். 3000 வருடங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த அந்த யோபு பக்தன் அவிதமாய் சொல்லுகிறார். 600 வருடங்களுக்கு இயேசு பிறப்பதற்கு முன்பதாக இருந்த ஆபுவுக்கு எனும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன், எனக்கு எதுவுமே இல்லாவிட்டாலும், வேலை இல்லாவிட்டாலும், எந்த கொடிய நோய் வந்து என்னை தாக்கினாலும் நான் மகிழ்ந்திருப்பேன். ஏனென்றால் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன், ரட்சகர் இயேசுவை பெற்றிருக்கிறேன், எனக்கு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தின் சம்பத்துகள் எல்லாம் அழிந்து போனாலும் நித்திய வாழ்க்கை, அங்கு கண்ணீர், கவலை, கஷ்டம், கடன் இல்லாத வாழ்க்கை அங்கு இருக்கிறது. அந்த ரட்சிப்பை, அந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதனால சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, மீண்டும் சொல்கிறேன்னு சொல்லுகிறார். ஏன்? அவர் எனக்குள் ரட்சகர் இருக்கிறார். நான் இன்னைக்கு ஜெயில நான் செத்து போனாலும், தலை வெட்டப்பட்டாலும் இயேசுவோடு கூட இருக்க போகிறேன். இன்றைக்கு இந்த கொள்ளை நோய் என்னை அழித்தாலும் கூட நான் ஆண்டவரோடு இயேசுவோடு இருக்க போகிறேன் என்ற ஒரு நித்தியம் சத்தியம் நமக்குள் இருந்தால் கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி எப்பொழுது நம்மோடு கூட இருக்கும். அதுதான் தேவன் தருகிற மகிழ்ச்சி, உலகம் தருகிற மகிழ்ச்சி அல்ல. உலகம் தருகிற மகிழ்ச்சி எல்லாம் அழிந்து போய்விடும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் அது என்றைக்கும் இருக்கும், எல்லா சூழ்நிலையிலும் இருக்கும், எல்லா வியாதியின் மத்தியிலும் இருக்கும், வேலை இல்லாத நேரத்திலும் இருக்கும். அதுதான் ஆண்டவர் இயேசு ரட்சகராக உள்ளத்தில் இருப்பது. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இதுதான் பெரிய நன்மை. முதலாவது அந்த நன்மையை இன்றைக்கு பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நன்மையை தந்தவராக, தருகிறவராக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். அதுதான் பெரிய நன்மை, சிறந்த நன்மை, கர்த்தர் தருவது, இயேசு தருவது. அந்த நன்மையை, ரட்சிப்பின் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள், ரட்சகரை பெற்றுக்கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது இம்மைக்குரிய நன்மைகள் எங்கேயா எனக்கு கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்துல வாழும்பொழுது நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை நடக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நமக்கு நல்ல வேலை இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும், குழந்தைகளை பராமரிக்க, அவளை கல்லூரியில் சேர்க்க நமக்கு பணம் தேவைதான். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் கண்டும் காணாது போயிட மாட்டார். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை வளரச் செய்கிறவர், உங்களையும் என்னையும் போஷிக்க மாட்டாரா? ஆகவே நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நம்ம திட்டமிடலாம், ஆனால் கவலைப்படக்கூடாது.
we can plan for our future, we can discuss about it, but do not worry about it என்று இந்த வேளையில் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சரி, பாருங்க, இதே தாவீது தான் சங்கீதம் 13:6 சொல்லுகின்றார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அதற்கு முன்பதாக அவர் தீமைகளை அனுபவித்திருக்க கூடும். அதற்கு முன்பதாக தீயவர்கள் அவரை துரத்தி அடித்தார்கள் என்று தாவீதை நாம் பார்க்கிறோம். காடுகளிலும் மலைகளிலும் புதர்களிலும் ஒளிந்து கொண்டிருந்த அந்த மனிதன் தீமைகளையே அனுபவித்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட அவர் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த சங்கீதத்தை மறுபடியும் சாட்சியாக எழுதியிருக்கிறார். கர்த்தர் எனக்கு தீமைகள் மத்தியிலே எனக்கு நன்மை செய்தார், தீமைகள் எல்லாம் விலக்கினார், இனிமேல் நீ தீங்கை காண மாட்டாய் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்கு நன்மை செய்திருக்கிறார், என்னை பாதுகாத்தார், என்னை ராஜாவாக உயர்த்தினார் என்ற ஒரு அனுபவபூர்வமான சாட்சியோடு கூட கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று சொல்லி முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவருடைய இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்க அடியேன் கூட கர்த்தருடைய கிருபினாலே அவர் கொடுத்த ஏதோ வரங்களினாலே தாளந்துகளினாலே ஒரு 5 பாகங்களை நான் ஒளிநாடாக்களை வெளியிட்டிருக்கிறேன். கடைசியாக அந்த ஒளிநாடா பாடல்கள் அநேக ஆயிரங்களை தொட்டு இருக்கிறது. ஏன் இதற்கு இந்த வேளையில சொல்கிறேன் சொன்னார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவர் நன்மை செய்தார். என்ன நன்மை செய்தார்? சவுதி அரேபியாவில் 7 மாதங்கள் சிறைச்சாலையில் இருந்த என்னை சுவிசேஷத்திற்காக ரகசிய ஊழியத்தை செய்தது நிமித்தமாக நான் கைது செய்யப்பட்ட பொழுது நான் 2 நாட்களை விடுதலை செய்யப்படுவேன் என்று சொன்னவர்கள் என்று வாக்களித்த அந்த அரசாங்கம் என்னை 204 நாட்கள், கிட்டத்தட்ட 7 மாதங்கள் 4 சிறைகளிலே பாடுகள், உபத்திரவங்களை, கண்ணீர், நிந்தனை அனுமதித்தது. நான் அனுபவித்தேன். தலை வெட்டப்படுமோ என்ற ஒரு கட்டம் வந்தது. அந்த கட்டத்திலும் ஆண்டவர் நன்மை செய்தார். என்னை உயிரோடு கூட இந்தியாவுக்கு கொண்டு வந்து 18 வருடங்களாக முழு நேர ஊழியனாய் இன்றைக்கு அமெரிக்காவிலும் பல நாடுகளிலும் பல தொலைக்காட்சிகளிலும் ரேடியோக்களிலும் கர்த்தர் ஊழியங்களை செய்தபடியால் நான் நன்மை கர்த்தர் எனக்கு செய்தபடியால் அந்த நன்மையை இன்றைக்கும் நான் பாடிக்கொண்டுதான் இருக்கிறேன், இனியும் பாடுவேன். ஹல்லேலூயா. நீங்களும் பாடணும். கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்திருக்கிறார். எப்பவுமே ஐயோ இது செய்யல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு நம்ம புலம்பிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, கடந்த வருடங்களிலே கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் யோசித்து பாருங்க. தீமைகளை விட நன்மைகளை தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உயிரோடு இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நம்ம ஏதோ நம்ம வழக்கமா சொல்லிடுவோம், எப்படிங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் கர்த்தருடைய கிருபையினால. ஆனால் உண்மையாகவே இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் நாம் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயினாலே சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருப்பது அவருடைய நன்மையினால்தான், அவர் நல்லவராய் இருப்பதனாலதான். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். அந்த நல்லவர் நன்மை செய்தபடியால் நாம் அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், நன்றியுள்ள பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தினால், நம்முடைய பணத்தினால, பதவியினால, சொத்துக்களினால் நாம் உயிர் வாழல. பாருங்க, இன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய ஊழியர்கள் கூட, பெரிய பிரபலமானவர்கள் கூட கொரோனா வைரஸ்ல இறந்து போயிட்டாங்க. எத்தனையோ கோடி சொத்து உள்ள மதிப்புள்ள அரசியல் தலைவர்கள், பணக்காரர்கள் மரித்து போயிட்டாங்க. ஒரு கண்ணுக்கு தெரியாத கிருமி அழித்து போட்டது. இன்றைக்கு எதை நாம் சார்ந்து வாழ்கிறோம்? ஆண்டவர் இயேசுவையும் அவருடைய கிருபையும் சார்ந்து கொண்டு வாழ்வோம். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். அதே போல சங்கீதம் 65:11 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அங்கே வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த செப்டம்பர் மாதத்தை மாத்திரமல்ல, இனி வரும் மாதங்களில் கர்த்தர் நன்மைகளை பொழிவார். ஹல்லேலூயா. வருஷத்தை இந்த வருஷம் முடிவில் நன்மையானதை அவர் செய்து முடிசூட்டுவார். 8 மாதங்கள் நன்மையே இல்லை, தீமைகளும் போராட்டங்களும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தான் இருந்தது என்று சோர்ந்து போயிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த வருஷத்தின் முடிவிற்குள்ளாக நான் நன்மையினால உங்களை முடிசூட்டுவேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன். உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும். உங்கள் பாதைகள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை பிரயாணம் இனி செழிப்பா இருக்கும். கஷ்டம், கடன், நஷ்டம் எல்லாம் மாறி போகும் என்று சொல்லுகிறார். தைரியமா இருங்க, உற்சாகமா இருங்க. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இப்படி நல்லவர் நன்மைகளை செய்கிற தேவன் இயேசு இருக்கிறார் என்றால் நாம எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தால் நாம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நிபந்தனைகளும் கட்டளைகளும் வேதாகமத்திலே உண்டு. அந்த வேதாகம வசனங்களின்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 3 நிபந்தனைகள் அல்லது 3 கட்டளைகளை நாம் பார்க்க முடியும். ஒன்று, முதலாவதாக கர்த்தருடைய சமூகத்தை முதலாவதாக நாள்தோறும் அதை தேட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாடி தேட வேண்டும். சங்கீதம் 34:10 நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வசனம்.
சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன நடக்கும்? ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரை நாம் முதலாவதாக தேடுகிறோமா? சிங்கக்குட்டிகளே தாட்சியடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபட விட மாட்டார். அப்படி என்றால் எனக்கு குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு நீங்க சொல்லலாம். ஆனால் உணவு, உடை, இருப்பிடம், ஒரு சொந்தம் வீடு இல்லாவிட்டாலும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கவும் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த வீடு வசதி, உணவு இல்லாமல் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஆப்பிரிக்காவிலும் பல இடங்களிலும் வறுமையில வாடிக்கொண்டிருக்காங்க, தெருக்களில் இருக்காங்க. ஜஸ்ட் அவங்களோட கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்கு இன்னும் பெரிய வீடு கொடுக்கலையே, பெரிய கார் கொடுக்கலையே என்று சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து முணுமுணுக்கிறோம், கம்ப்ளைண்ட் பண்றோம். ஆனால் இருக்கிற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை தேட தேட அவர் இன்னும் கூட கூட்டி கொடுப்பார். அவரை முதலாவது தேடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்பொழுது அடிப்படை தேவைகள் தான், இந்த நேரம் மட்டும்தான் எனக்கு இருக்குது, இன்னும் நான் உயரணும்னு சொல்லி கேட்கிற. ஆனால் முதலாவது கர்த்தரை தேடி வரும்பொழுது அவர் எல்லாவற்றையும் கூட கூட்டி கொடுப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் ஒரு நன்மையும் கொடுக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. அதே சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த சங்கீதம் 34 ஒரு அருமையான சங்கீதம். அந்த அருமையான சங்கீதத்துல தாவீது சொல்ல, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையா. பயம் என்பது என்ன? கர்த்தர் ஏதோ வானத்திலிருந்து பெரிய தடியை வைத்து நீ ஒவ்வொரு நாளும் உன்னை வந்து அடிக்கிறேன், உன்னை இந்த தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி அடிக்கிற அந்த கொடுமையான ஒரு கடவுள் மாதிரி இந்த இடத்துல இல்ல. அது வந்து நம்ம ஏதோ நம்ம அப்பா அம்மா அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி பயப்படுற அந்த இது இல்ல, அந்த பயம் இல்லை. அதாவது அவர் ராஜாதி ராஜா, மகத்துவமானவர், மகிமையானவர், மாட்சிமையானவர், பரிசுத்தமானவர். அந்த தேவனுக்கு விரோதமான பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகுவதும் தீமையை வெறுப்பதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு யோசேப்பு அந்த போத்திபாருடைய மனைவி அவனை தவறான வழிக்கு இழுத்த பொழுது அவன் தாராளமாக அவன் அந்த பாவத்தை செய்திருக்க முடியும். யாருமே இல்லை, யாரும் கேட்கல, யாரும் பார்க்கல, அவளே தான் அழைச்சா. ஆனாலும் பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக மனைவிமார்கள் வைப்பாட்டிகளை வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நாட்களில அவன் சொன்னான், என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி? உன் கணவருக்கு விரோதமாக நான் எப்படி செய்ய முடியும் சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போனானாம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். என் பரிசுத்தமான தேவனுக்கு விரோதமாக இதை நான் பார்ப்பது எப்படி? இதை நான் செய்வது எப்படி? இதை நான் பேசுவது எப்படி? இதை நான் கேட்பது எப்படி? தீமையான காரியங்களை செய்வது எப்படி? தீமையான காரியங்களை கேட்பதும் பார்ப்பதும் எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெவரன்ஷியல் ஃபியர். அதை நீங்களும் நானும் கொண்டிருப்போமானால் நமக்கு ஒரு குறைவையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். தட்ஸ் கால்ட் தி ஃபியர் ஆஃப் காட், ரெவரன்ஷியல் ஃபியர். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் களங்கம் விளைவிக்க கூடாது, கர்த்தருடைய நாமத்தை நான் தூஷிக்க விடக்கூடாது என்று சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு நன்மையும் குறைவு வைக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:9. மூன்றாவதாக சங்கீதம் 84:11 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார் அப்படின்னு சொன்ன. உத்தமமாய், உத்தமன் சொல்லுவது இன்டெகிரிட்டி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அல்லது ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையாய் நடக்கிறவங்க. நாம் உண்மையான கணவராய், உண்மையான மனைவியாய், உண்மையான தகப்பனாய், உண்மையான ஊழியராய், உண்மையான சபையாய் நாம் வாழும் பொழுது, உண்மை உத்தமமாய் நாம் எல்லா ஏரியாக்களிலும், உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களானால், உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மையை கொடுக்காமல் விடவே மாட்டார். நிறைய பேர் அவங்க பணக்கார ஆகணும்னு சொல்லி குறுக்கு வழியில அவங்க பணக்கார ஆயிடலாம். ஆனால் அது என்றைக்கும் நிலைக்காது. அவங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நிம்மதி முழுமையா எப்போதும் கிடைக்காது. திடீரென்று செய்தி ரைடு வரும், திடீரென்று வழக்கு போடுவாங்க, திடீரென்று நஷ்டம் வரும், வியாதிகள் வரும் குடும்பத்துல. அது எல்லாம் குறுக்கு வழியில போய் லஞ்சம் வாங்கி கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேர்த்து ஒரு பிரயோஜனமும் நிம்மதியும் நிச்சயமா இருக்காது. ஆனால் கர்த்தர் தரும்போது அது ஒரு வேதனையை கூட்டார். கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தினால நமக்கு வேதனை வராது. அவர் கொடுக்கிற வரங்கள் பரலோகத்திலிருந்து, நித்திய பிதாவிலிருந்து, அந்த ஜோதிகளின் பிதாவிலிருந்து வருகிறது. ஆகவே உத்தமமாய் நீங்களும் நானும் நடப்போமானால் நிச்சயமாய் நன்மையை வழங்குவார். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் பேரில் அதிபதியாய் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். உத்தமமாய் நடக்கிற நீங்களும்
நன்மையை பெறுவீர்கள். சரி, இப்பொழுது இரண்டாவது பாகமாக இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்தத்தின் சங்கீதத்தின் 85:12 மற்ற பகுதியிலே பிற்பகுதியிலே பார்க்கும்பொழுது தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். அப்படி என்றால் தேசம் என்று சொல்லும் போது மக்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கண்ட்ரி என்ற ஒரு ஏரியா என்பது இல்ல, ஒரு நிலப்பரப்பு அல்ல, அந்த நிலத்திலே அந்த நாட்டிலே வாழ்கிற மக்களை குறிக்கிறது. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று யோவேல் 2:22 வாசிக்கிறேன். அதுபோல மக்களே, என்னுடைய ஜனங்களே, என் குடும்பத்தாரே, என்னுடைய கிறிஸ்தவனே, என்னை பின்பற்றுகிற என்னை ஊழியக்காரனே, சபையே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தேசம் உங்கள் பலனை கொடுக்கும். உங்கள் தேசம் இந்திய தேசமா, அமெரிக்க தேசமா, ஐரோப்பிய தேசமா, ஆஸ்திரேலியா நீங்க இருக்கிறீங்களா, கல்ஃப்ல இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு அந்த தேசத்தினுடைய பலன் இனிமேல் கிடைக்கும். ஒருவேளை இந்த கடந்த 8 மாதங்களில் நஷ்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கலாம். வேலை இல்லாத திண்டாட்டத்தினால் வருமான குறைவு, பணப்பற்றாக்குறை, குடும்பத்திலே பிரச்சனைகள், நெருக்கடிகள் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வாழ்கிற இந்த தேசம் தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா. இந்த தேசங்கள் மறுபடியும் பொருளாதாரத்தில் எழுந்து நிற்கும். கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். உங்களுடைய குடும்பத்திலும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, வேலை இழந்து போனீங்களா, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பலனை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இனி நஷ்டம் இல்லை. காரணம், நாம் மனம் திரும்ப வேண்டும். அதாவது கட்டளை என்ன என்று சொன்னால், நாம் மனம் திரும்பி தேவனை தேடும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதைத்தான் 2 நாளாகவும் 7:14 நன்கு தெரிந்த வசனம். இந்த நாட்களில் அடிக்கடி தேவ மனிதர்கள், பிரசங்கிமார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம். ஆண்டவர் வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமங்கள், அநியாயங்கள், வன்முறைகள், தீவிரவாதங்கள், அதுமில்லாமல் வாதை நோய்கள் இன்றைக்கு சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான உபத்திரவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதனால் அன்பு தணிந்து போயிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்பது நிச்சயமாக நாம் அறிய முடியும். அப்படியானால் ஆண்டவர் எச்சரிக்கிறார். 2 நாளாகும் 7:16 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் என் முகத்தை தேடி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவளை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றார். சேமம் என்று சொன்னால் நல்ல தமிழில பார்க்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தை நான் தருவேன். ஐ வில் ஹீல் யுவர் லேண்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அப்படின்னா ஹீலிங் சொன்னா சரீரத்துல மாத்திரமல்ல. நம்ம ஹீலிங் சொல்லும் போது என் வியாதியிலிருந்து எனக்கு ஹீலிங் வேணும், சுகம் வேணும்னு சொல்றோம். ஆனால் மனதிலும் நமக்கு ஆரோக்கியம் வேணும். இன்றைக்கு மன உளைச்சல், டிப்ரெஷனால தான் அநேக மென்டல் பேஷண்ட்ஸா மாறிடுறாங்க இல்லையா? அநேக பைத்தியக்காரலா மாறுகிற காரணம் என்ன? மனதின் ஆரோக்கியம் இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதியான இளைப்பாறுதல் இல்லாதனாலதான் மன உளைச்சலுக்கு ஆளாகி மன நோயாளிகளாய் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு அட்மிட் பண்ணப்பட்டிருக்கோம். மென்டல் டிப்ரெஷன்ல நிறைய பேர் இன்றைக்கும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மனதில் ஆரோக்கியத்தை நான் தருவேன். உங்கள் சரீரத்தில் இந்த கொள்ளை நோய் வியாதிகள் எதுவும் அணுகாதபடி ஆரோக்கியத்தை தருவேன், புது பலனை தருவேன். அது மாத்திரமல்ல, உங்கள் பொருளாதாரத்தில் பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல உங்கள் பொருளாதாரத்தில் இனிமேல் செழிப்பை நான் தருவேன், உங்கள் தேசத்திலே சேமத்தை நான் தருவேன் சொல்கிறார். ஆனால் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பினால், நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது, மன்னிப்பு அறிக்கையிடும் பொழுது, பாவ மன்னிப்பின் அறிக்கையிடும் பொழுது நான் உங்களை மன்னிப்பேன், இறங்குவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான, குறிப்பாக அவர் நாமம் தரிக்கப்பட்ட கிறிஸ்தவன், கிறிஸ்தவள், கிறிஸ்தவ ஊழியன், கிறிஸ்தவ சபை என்பவர்கள் நாம் ஒருவேளை பொல்லாத வழிகளில் போய்விட்டிருப்போமானால், அவருடைய வழிகளை விட்டு நாம் பொல்லாத வழியில், உலக வழிகளை, சிற்றின்பங்களிலே, மாயைகளை விழுந்திருப்போமானால், மற்ற நண்பர்களுடைய போக்கிலே நாம் போயிருப்போமானால், அல்லது சுய புத்தியிலே சார்ந்து நாம் சொந்தமாய் வாழ்ந்திருப்போமானால், கர்த்தருடைய வழியை, இயேசுவே வழி என்ற வழியை நாம் பின்பற்றுவோம். அவருடைய நேர்மையான வழி, நல்ல வழியை நாம் பின்பற்றும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனதை திருப்பும் பொழுது, ஆண்டவர் நமக்கும் ஆரோக்கியத்தை தருவார், நாட்டுக்கும் சேமத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவரே, அதுதான் யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல முழுவதும் வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த யூத மக்கள் தண்டிக்கப்பட்டாங்க, அவங்க அடிமைத்தனத்திலே அவர்கள் இருந்தாங்க. காரணம் என்ன? தன்னுடைய சொந்த ஜனம், பரிசுத்த ஜனத்தையே கர்த்தர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். காரணம் என்ன? அவளை எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு பாவத்திலே ஈடுபட்டார்களோ, விக்கிரகங்களை வணங்கினார்களோ, பொல்லாத வழியில் போனார்களோ, அப்பொழுதெல்லாம் உபத்திரவத்தின் பாடுகள் மத்தியிலே கர்த்தர் அவளை அனுமதித்தார், அடிமைத்தனத்திலே விற்று போட்டார். ஆனாலும் கர்த்தர் மனதுருகிற தேவன், தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவன். மனதுரி அவர்கள் கதரும் பொழுது, உபவாசித்து அவரை தேடின பொழுது, இனிமேல் நான் உங்கள் பட்சித்த வருஷத்தின் விளைவெல்லாம் நான் திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் வாசிப்பாங்க. 21 26 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அதன்படி பார்க்கும் பொழுது, கர்த்தர் நீங்களும் நானும் மனம் திரும்பும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவர் என்ன செய்கிறாராம்? மறுபடியும் இழந்தவை எல்லாம் திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. பட்சித்த வருஷங்கள், அங்கே வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் அரித்த நஷ்டப்படுத்தின விளைச்சலை எல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவார். ஒருவேளை நீங்கள் வேலை இழந்து, வருமானம் இழந்து, உங்களுடைய விவசாயத்திலே, தொழிலிலே நஷ்டங்களை அடைந்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றின் நஷ்டங்களை லாபமாய் மாற்றப் போகிறார் இந்த மாதம். ஹல்லேலூயா. Take it as a prophecy. தீர்க்க தரிசனமாக இதை கர்த்தருடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டு, கர்த்தர் எனக்கு திரும்ப அளிக்கப் போகிறார், நான் வெட்கப்பட்டு போவது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய போகிறார். கர்த்தர் இழந்து போன விளைவை எல்லாம் திரும்ப தரப்போகிறார். உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்கள் தேசம், உங்கள் பிள்ளைகளும் நல்ல பலனை கொடுப்பாங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க எல்லாம் ஐயோ மக்கு என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். அல்லது அவங்களுக்கு ஞானம் இல்லை, ஞாபக சக்தி இல்லை, சரியா பரீட்சை எழுதல, அவங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்காங்க, சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஒரு பலனுள்ள, பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவார். பரத்திலிருந்து அவர் ஞானத்தை கட்டளையிடுவார். உங்கள் தேசம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், சபை தங்கள் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை இந்த மாதம், இனி வரும் மாதங்களிலே செய்வார். இந்த வருஷத்தின் முடிவிலே நன்மையினால் முடிசூட்ட போகிறார். நஷ்டங்கள் இருந்திருக்கும், ஆனால் இனிமேல் கர்த்தர் நன்மையான முடிசூட்ட போகிறார். இதை நாம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் அங்கீகரித்து நாம் உரிமையாக்கி கொண்டு ஜெபித்து கேட்போம். கர்த்தர் நன்மை செய்வீரா? செய்வோம் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவரே, எங்கள் தேசம், எங்கள் மக்கள், எங்கள் பிள்ளைகள் பலனை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதம் 85:12 வைத்து ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நன்மையானதை உங்களுக்கு செய்வார். உங்கள் தேசம், உங்கள் குடும்பம், பிள்ளைகள், சபைகள் தங்கள் பலனை கொடுக்கும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தருவாராக. உங்கள் தேசம் தங்கள் பலனை கொடுக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். May God bless you through these words. Amen.